துலாம் ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்க மேம். பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதில் பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல இந்த பொறுப்புகளை எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். துலாம் ராசியில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா பெண்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஈர்க்கக்கூடிய நிலை அப்படின்றதுக்கும் கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் வந்து அந்த கண்கள் பேசக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், இதே மாதிரி தான் இருக்குமா? ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்புவாங்க. அதாவது எவ்வளோ குத்துறாலும் தங்க சனி உச்சம் இல்லையா. ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க எந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம்னு. அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலையும், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேலே கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பார்க்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலேயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கு. சில பேர் கைகள் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்லை சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களாம் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடர் நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்ததாக நம்ம துலாம் ராசி பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே பேசிக்காக ஒருத்தரை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணி இவங்க இப்படித்தான் அப்படின்னு இவங்க ஒரு இடம் போடுவாங்க இல்லையா. ஒரு ஜோதிடர் நீங்கள் வந்து சொல்லுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வந்து இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் அவங்கள இடம் போடுற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்ல போகிறீங்க, பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து துலாம் ராசிக்காரர்கள்
துலாம் ராசியில இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க மேம். கண்டிப்பா. துலாமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து காலச்சக்கரத்துக்கு 7ஆம் பாவம் ரொம்ப யூனிக்கான கேரக்டர். என்னன்னா சுக்கிரனுடைய வீடு, நமக்கு சூரியன் நீச்சமாய் சனி உச்சமடையக்கூடிய ராசி. பொதுவா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கெரியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. அதே மாதிரி அழகுக்கு சார்ந்த விஷயங்கள், சுயமரியாதை கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது யாரு அப்படின்னா துலாம் ராசி தான். நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாத்தையும் எடை போட்டுட்டே இருப்பாங்கன்ற இல்லையா, சின்ன வயசுல இருந்தே அதுக்குள்ள தன்மை இருந்துட்டே இருக்கும். ஓகே. பொறுமை நிதானம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்க, விட்டு கொடுக்குறவங்களும் இவங்க தான். ஏன்னா சனி வந்து மந்தக்காரகன், பொறுமை நிதானத்தை கொடுப்பார், அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு செயல்பாடை கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஓகே. பொதுவா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல அந்த பொறுப்புகளை எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். வியாபாரம் செய்யாத துலாம் ராசி கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தராசு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பிசினஸ் மைண்டடா பாக்குறது. எப்படி உங்க குடும்பத்திலயே இவங்களும் வந்து கண்டிப்பா அந்த பிசினஸ் லைனை தொடாம உங்களால வரவே முடியாது. சின்ன வயசுல இருந்தே நீங்க என்னப்பா பண்ண போற அப்படின்னா நான் பிசினஸ் மேன் ஆகணும் ஆசைப்படுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையை உருவாக்குறது, அதாவது கிரியேட்டிவா உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம். என்கிட்ட 10 பேர் வேலை பாக்குறாங்க, நான் ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அங்க தலைமைத்துவமா இருக்கேன். எனக்கு என்னோட மேனேஜர் மேல இருக்காரு, ஆனா இந்த மேனேஜருக்கு கீழே நான் இருந்தாலும் எனக்கு கீழே ஒரு 15 பேர் வச்சு நான் வேலை பாக்குறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல தான் அவங்க இருக்கும்னு நினைப்பாங்க. ஒண்ணு கவர்மெண்ட் ஜாப்பா பாக்குறேன்னா பிரச்சனை இல்லை, இல்லையா ஓன் பிசினஸா பண்றேன்னா அதுல நான் தனித்துவமா இருக்கேன் அப்படின்ற அளவுல இருக்குது. எப்பயுமே வந்து இவங்க போய் இந்த தொழிலாளியா இருக்கிறது அப்படிங்கறத விரும்ப மாட்டாங்க. ஆனா வயதுக்கு மீறின பக்குவம், ஏன்னா சனி உச்சம் அடையுது இல்லையா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருப்பான், வயசுக்கு மீறின பக்குவம். சூரியன் சனி நிறைய பேருக்கு இளநரை எல்லாம் பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். சின்ன வயசுல என்னெல்லாம் போட்டு எல்லாம் தடவிக்கிற மாதிரி இருக்குங்க, அளவுக்கு அதிகமான டென்ஷன். இந்த வயசுக்கு இவ்வளவு டென்ஷன் தேவையான்னு கேக்குறாங்க. எனக்கு ஏன்னு தெரியல, இப்பயே வந்து எனக்கு எதிர்காலத்தை பத்தின நிறைய சிந்தனைகள் இருக்கு அப்படின்னக்கூடிய பசங்க, நிறைய படிப்பாளி, நிறைய அறிவாளி, நிறைய ஜீனியஸா நிறைய பேர் யார் இருப்பாங்க அப்படின்னா துலாம் தான். அதே மாதிரி வந்து எங்க அப்பா தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்றது மாதிரி என்னோட அப்பா பட்ட கஷ்டத்தை அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும், நான் அந்த கஷ்டத்தை நான் சுமக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பொறுப்பா அந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து துலாமுக்கு உண்டு. துலாம் பசங்க எந்த அளவுக்கு ஜாலியோ, அந்த டீனேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா இவங்களோட அலப்பறைக்கு அளவே இல்லை. நிச்சயமா எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா கொண்டு போறது. இவங்களை சுத்தி பெண்களுடைய நிலைகள் இருந்துகிட்டே லவ் லைஃப்ல மாட்டுவாங்க, பஞ்சாயத்து சந்திப்பாங்க, இந்த பிள்ளைதான் வேணும் அடம் பண்றது, போராடுறது, இது எல்லாமே கிராஸ் பண்ணு பிரச்சனையா, பஞ்சாயத்து பார்க்கலையா, பார்த்துட்டு வந்தாச்சுங்களா அப்படின்ற அளவுக்கு எதுனா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நம்ம துலாம் பிறந்த ஆண்கள். அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ல கூட பாருங்க, எப்பயுமே வந்து எதிர்காலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எதிர்காலத்துக்காகவே கால்குலேட்டிவா வாழ்வாங்க. பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. துலாம்ல பிறந்த ஆண்கள் எப்படின்னா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டு இருந்தா ஒரு மாதிரி இவனா அப்படி மாறிட்டான் அப்படின்ற அளவு கடந்த இதுவே வரும், ஆன்மீகமும் வரும். அந்த ஜெனட்டிக்கான நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய வேற என்னவோ அதுதானே, அது மாதிரி இவங்களுக்கான நிலைகள் நிறைய அவங்க ஒரு பேஸ் வந்து அந்த ஃபேமிலில இருந்து வரும். அந்த மாதிரியான தன்மைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் லைஃப் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுப்பாங்க, பார்ட்னருக்கு பார்த்து செய்வாங்க. அதெல்லாம் பண்ணி எப்போ என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன், வளர்ச்சி இருக்கேன், இதை உணர்வாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அந்த கரெக்டான லவ் லைஃப் ஒரு பார்ட்னர் அமையல அப்படின்ற பட்சத்துல இந்த ஆசை மோகம் இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன், இது வந்து காமராசி வேற, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். கரெக்டான பார்ட்னரோட போயிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ துலாம் ராசியில் இருக்கிற ஆண்கள் பற்றி பார்த்தோம்ல மேம், துலாம் ராசியில் இருக்க பெண்கள் எப்படி மேம் இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி சொல்லுங்க. நிச்சயமா பெண்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஈர்க்கக்கூடிய நிலை அப்படின்றதுக்கும் கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இவங்களுக்குலாம் வந்து அந்த கண்கள் பேசக்கூடிய தன்மை இருக்கும், ஒரு முகம் நல்ல பொலிவா இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது துலாம்க்கு உண்டு. அதே மாதிரி இவங்களுமே பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஓனா பிசினஸ் பண்ணணும். நான் போய் ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்க முடியாது, ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஃபேமிலி தான் முக்கியம். அதே சமயத்துல எனக்கான கெரியரை நான் உருவாக்கணும், என்னோட பிள்ளைங்களை பார்க்கணும், எனக்கான ஃபேமிலியை நான் உருவாக்கணும் அப்படின்ற அளவுக்கான தன்மைகள் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் எப்பவுமே வந்து சனி அப்படிங்கிறப்ப இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு தன்மை கொடுக்கும். கௌரவத்தையும் விரும்புவாங்க, அதே சமயத்துல இந்த சொல்லுவாங்களே இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது, அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சுக்கிரன் அழகுக்கு வயசானதுக்கு அப்புறம் போய் இதெல்லாம் நம்ம பண்ணோமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா, இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடிய நிலை இருக்கும். ஒரு 35+ அப்புறம் உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களுக்குலாம் லவ் லைஃப் கண்டிப்பா லாக் ஆவாங்க. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் பண்ணிக்கிறது, குழந்தைங்கலாம் பார்ப்போம்ல, அழகா போய் மேக்கப், எனக்கு இது வேணும் வாங்கிக்க அப்படின்ற அளவுக்கு லிப்ஸ்டிக் போட்டுறது, தினூண்டா இருக்கும்போதே அது அழகா தன்னை மெடுக்கா காட்டுறது, இதெல்லாம் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு டீனேஜ் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்மளை வந்து எப்பயுமே இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது இவங்கள பார்த்து கற்றுக்கலாம். ஸோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்காகவே வந்து அதுவே எனக்கு பிடிக்கும், இதுவே நான் ஏன் கெரியரை பாடக்கூடாது, பேஷன் ப்ரொஃபஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான க்ரியேட்டிவ் அழகு கலை சார்ந்தப்போ அது சார்ந்த தொழிலாகவும் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு திறமைகள் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு வந்து திடீர்னு இஸ்லாமில் பிறந்த ஒரு பெண் பிள்ளை வந்து அழகாக வந்து அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறா, திடீர்னு ஃபேஷன் டிசைன் படிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவள் படித்தது இன்ஜினியரிங், நான் வந்து ஃபேஷன் டிசைன் பண்ணுறேன், எனக்கு பிடிக்குது, ஆஃப்டர் மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பண்ணு ஒரு பொட்டிக்கு வச்சு தரேன், பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுற கணவர் பின்னாடி பேக் போன ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த பொண்ணு சூப்பராக இருக்கும். இவரை எதிர்பார்க்குறது தான். ஸோ அப்ரிஷியேஷன். என்னோடய குடும்பத்தை வந்து பேசாது, என்னோட அப்பா அம்மா பற்றி ஏன்னா அப்பா அங்கே சூரிய நீச்சம், என் அம்மா அப்பாவை பற்றி பேசினா தான் உன் அம்மா அப்பா பற்றி பேசும். நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க பிரச்சனையை சந்திப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று, இவங்க சுதந்திர காற்று, சுதந்திரத்துக்கு தடை போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தடை போட்டாங்கன்னா முடிஞ்சு. ஸோ இவங்களோட சுதந்திரத்தை பறிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அதே வந்து ஆஃப்டர் ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணி எல்லாமே முடிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட கூட சரி, பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கை, குடும்பத்துக்காக வாழ்க்கை எல்லாம் வாழ்வாங்க. அதே சமயத்தில் அந்த பிள்ளைங்களுடைய லைஃப்காக இவங்க நிறைய விஷயங்களை சாக்ரிஃபை பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் கடைசி காலத்தில் வந்து நமக்கான விஷயங்கள் நம்ம எல்லாமே பண்ணி எனக்கு வயசானா கூட சரி நான் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து யாரும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே லேட்டாக கிடச்சிது. பட் அன்னைக்கு எனக்கு இவ்வளோ தூரம் நிறைய ஆன்மீகத்தில் வந்து அதிக நாட்டம் இருக்கவங்க யார் அப்படின்னா துலாமாக இருப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சக்கூடிய பிள்ளைகளாகவோ அல்லது கணவராகவோ இருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் வராது. ஓகே. ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்குமா? ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்புவாங்க. நம்பி அதான் எவ்வளோ குத்துனாலும் ஏன்னா சனி உச்சம் இல்லையா, எவ்வளோ அடிச்சு அடிக்க அது பக்குவப்படுறது மாதிரி. எப்படி வந்து நமக்கு சிற்பம் வந்து அடிக்கடிக்க மெருகேறி அழகான ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்குவங்கள், அனுபவங்கள். நான் எல்லாம் லேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன், முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரங்களில் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, சமாதானமாக போயிடணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு மனநிலையில் வாழக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அதனாலேயே வந்து நிறைய உறவுகளால் இவங்க தவிர்க்கப்படுவாங்க. இவங்களாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த இடத்துல நிறைய பேருக்கு அது தவறா தெரியும். கண்டிப்பா உறவுகள் மத்தியில இதான் ஒதுக்கப்படக்கூடிய நிலை. சூரியன் கௌரவம் முக்கியமா, குடும்ப உறவு முக்கியமா? இப்ப கௌரவம் முக்கியம்ன்றதுன்னா குடும்ப உறவு யாரும் கூட வர மாட்டாங்க. குடும்ப உறவுகள் முக்கியம்னா நீங்க சுயமரியாதை எதிர்பார்க்க கூடாது. இதுதான் இவங்களுடைய கான்செப்டாவே கொண்டு போகும். கடைசி வரைக்கும் தன் பிள்ளைகள்கிட்டையும் சரி, தன்னுடைய கணவர்கிட்டையும் சரி, இந்த மாதிரியான சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சரி, இந்த சுயமரியாதை கௌரவத்தை மட்டும் இழக்கணும்ன்றதை மட்டும் விட மாட்டாங்க. எனக்கு அது எனக்கு அதுதான் முக்கியத்துவம். அதுக்காக வேற எதுனால இழந்துப்பேன், நான் அதை இழந்துக்க மாட்டேன். அந்த பேரு புகழ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுக்கிரனோட வீடு இல்லையா, அது பிடிக்கும். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து துலாம் ராசியில இருக்கிற ஆண்கள் பெண்கள் 2 பேரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா இன்னைக்கு நம்ம மேம் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நன்றி மேம். நன்றி.